வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்று தமிழக அரசும் மத்திய அமைச்சகமும் இரண்டு மிக முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன அந்த அறிவிப்பு, நடந்தது என்ன என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க. முதல்ல மத்திய அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு பத்தி விரிவா பேசுவோம். பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த வருடம் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு அழுத்தத்தை ஒரு விடயத்துக்கு கொடுத்தாங்க. தமிழகம் மட்டுமல்லாது இந்திய அளவுல அந்த விடயம் என்பது பேசப்பட்டது. என்னன்னா, ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் நடக்கக்கூடிய அந்த கூடங்கள்ல மது விற்பனை செய்யக்கூடாது, புகையிலை விற்பனை செய்யக்கூடாது. அது மட்டுமல்லாது அந்த மது மற்றும் புகையை ஈர்க்கும் விதமாக விளம்பர பதாகைகள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. அதுக்கு பலரும் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவிச்சாங்க. இந்த நாட்டுல இருந்து மட்டுமா வராங்க, பல நாட்டுல இருந்து வராங்க, அவங்களுடைய கலாச்சாரம்னா இதெல்லாம் இயல்பு, இதெல்லாம் பாமக பேசலாமா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த வருஷம் என்ன நடந்திருக்குதுன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அழுத்தத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கருதி, அதனுடைய நலன் கருதி, அதனுடைய உண்மைத்தன்மையை கருதி பிசிஐ மற்றும் ஐபிஎல் நிர்வாகத்திற்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. உங்களுடைய மேட்ச் நடக்கக்கூடிய இடங்கள்ல, ஐபிஎல் நடத்தப்படக்கூடிய இடங்கள்ல, அதனுடைய கூடங்கள்ல மது விற்கக்கூடாது, புகையிலை விற்கக்கூடாது, மேலும் அதனை ஈர்க்கும் விதமான எந்த ஒரு விளம்பர பதாகைகளும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் ஐபிஎல் மற்றும் பிசிஐ நிர்வாகத்திற்கு வேண்டுகோள் விதித்திருக்காங்க. இதனை ஏற்ற ஐபிஎல் மற்றும் பிசிஐ என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அதை ஒப்புக்கொண்டு இருக்கிறாங்க. அதுல சுட்டிக்காட்டி காரணம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு மத்திய அமைச்சகம்? கடந்த வருடம் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்ன அதே விடயத்தை சொல்லியிருக்கு. இன்னைக்கு கிரிக்கெட் வீரர்களை பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் ரோல் மாடலா கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே அந்த வீரர் என்ன செய்யறாரோ அதை அப்படியே செய்யணுன்ற எண்ணம் போல இருக்கிறாங்க. ஆக அப்படியான இடங்கள்ல இது போன்ற விடயங்கள் இடம்பெற்றுச்சு அப்படின்னா அதையும் பின்தொடரக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாக மாறும். எனவே அதற்கு தடை விதித்திருக்கிறாங்க. இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த மிக முக்கியமான வெற்றியாகும். இளைஞர்களுடைய நலன் குறித்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் குறித்து கூட பேசாத சூழல்ல இந்த ஒரு விடயத்தை வழக்கு போட்டு உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டு, அதன் பின்பு உயர்நீதிமன்றத்திலுமே வழக்கு போட்டு அப்போது ஒரு தடை சென்னை அளவுல வாங்கினாங்க. இப்ப இந்திய அளவுல வாங்கியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய அளவுல ஒரு மிக முக்கியமான விடயமா பார்க்கப்படுகிறது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, திருத்தணியினுடைய மார்க்கெட், இந்த மார்க்கெட்டுக்கு இதற்கு முன்பாகவே காமராஜர் அவர்களுடைய பெயர் தான் இருந்தது. ஆனா இப்ப அதை புதுப்பிச்சு அவங்களுடைய அப்பா வேற, அப்பாவுடைய அப்பா பேரை வைக்கிறதுக்கு அப்பா திட்டமிட்டு இருந்தாரு. இப்ப அதை சுக்குநூறாக்கி இருக்கிறாரு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். காமராஜருடைய பெயரை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த இடத்துல கருணாநிதி அவர்களுடைய பெயரை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? காமராஜருடைய பெயர் தான் அதுல இருக்க வேண்டும். மாற்றாக கலைஞர் அவர்களுடைய பெயர் இருக்க கூடாது. நீங்க எதுக்கோ வச்சுட்டீங்க, இதுக்கும் வைக்காதீங்கன்னு சொல்ல இது ஒரு பெரிய எதிர்ப்பா பாமக மத்தியில கிளம்புது. உடனே என்ன பண்றாங்க திமுக, சரி இதை நம்ம கலைஞர் அவர்களுடைய பெயரை வைத்தோம் அப்படின்னா நமக்கு பெரிய எதிர்ப்புகள் வரும், குறிப்பிட்டு பாமக எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு காமராஜர் அவர்களுடைய பெயர் மாற்றப்படாது, காமராஜர் அவர்களுடைய பெயர் தான் அந்த சந்தையினுடைய இடத்திற்கு வைக்கப்படும் என்று நேற்றைய தினம் தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அறிக்கைகள் அறிவிப்புகளாக வெளிவருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எண்ணங்கள் பல்வேறு விடயங்களுக்கு நல்லதாக அமைகிறது. இன்னைக்கு பாமக பத்தி பலர் என்ன பண்ணுவான், அப்படி இப்படின்னுவான். ஆனா யோசிச்சு பார்க்கணும், காமராஜர் அவர்களுடைய பெயரை நீக்கிறதுக்கு காங்கிரஸ் தரப்புல இருந்து கூட ஒரே ஒரு கண்டனமோ அறிக்கையோ வெளிவரல. ஆனா யார் வெளியிடுறா? திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிடுறாரு, அது உடனடி அறிவிப்பா வெளிவருது. இது போன்று நீங்க பல்வேறு விடயங்கள்ல எடுத்துக்காட்ட நம்ம சொல்ல முடியும். ஒரு நாள் அறிக்கை, மறுநாள் அறிவிப்பு. பாமகவினுடைய அறிக்கை வருதுன்னா 24 மணி நேரத்தில் அறிவிப்பா தமிழக அரசு இருந்து வருது. அந்த அளவுக்கு ஆகச்சிறந்த எதிர்கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி செயலாற்றி கொண்டிருக்கிறது. இது மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.